True Light Network. Truly beyond truth. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரத்தின் செய்தி தொகுப்புகளுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபித்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் சுவாரஸ்யமான நீங்க ஜெபிக்கத்தக்கதான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். சீனாவில் கிறிஸ்தவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் நெருக்கடி, அழுத்தத்தின் மத்தியில் வளர்ந்து வரும் சீனாவின் கிறிஸ்தவர்கள் ஒரு கண்ணோட்டம். இந்தியாவில் பழங்குடியினர்கள் மத்தியில் பெருகி வரும் எழுப்புதல். தன் 2 பெண் குழந்தைகளோடு மதுபான கடை அருகே எச்சரிப்பின் செய்தியை அறிவிக்கும் போதகர். தன்னுடைய உடல் ஊனத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்து வரும் ஹைதராபாத் போதகர். விமான பயணத்தில் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் அமெரிக்க வாலிபர். வட மாநிலத்தவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு பெரிய வாய்ப்பு. கிறிஸ்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றோமா? விளக்குகிறார் ஒரு நடிகர். தன்னுடைய ஒரே குரலால் 6 விதமான ஹார்மோனி அமைத்து தமிழ் கிறிஸ்தவ பாடலை பாடின கிறிஸ்தவ இசை வல்லுனர். சுவாரஸ்யமான பாடல் காத்திருக்கின்றது. தான் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மெய்யான தெய்வத்தை வழிபடுகிறார் என்பதை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தும் ஒரு முஸ்லிம் மதத்தை பின்பற்றின போதகர். சிறுவர்கள் வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய உற்சாகப்படுத்தி வரும் பைபிள் பி நிறுவனம். போட்டியில் கலந்து கொண்ட இந்திய சிறுமி. ஈரான் தேசத்தை சார்ந்த ஒரு UFC குத்துச்சண்டை வீரர் அந்த போட்டியில் ஜெயித்து ஈரான் மக்களுக்கு அறிவித்த அருமையான செய்தி. இனி விரிவான செய்திகள். சீனால கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்களும் காரியங்களும் பயங்கரமாக இருக்கிற இந்நிலையில சீனால இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு வருது. கர்த்தர் எழுப்புதல் அங்க தீவிரமா பரவ செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேக ஆவிக்குரிய மாற்றங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கு. அங்க நடந்து கொண்டிருக்கிற சுவாரஸ்யமான காரியங்களின் செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக. சீனா தேசத்தில் மொத்த ஜனத்தொகையில் வெறும் 2% கிறிஸ்துவர்கள் உள்ளதாக அரசாங்கம் தகவல் கூறுகின்றது. ஆனால் இந்த தொகை 5 முதல் 9% வரை கிறிஸ்துவர்கள் சீனாவில் உள்ளதாக சில கிறிஸ்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. ரகசிய பாதாள அறைகளிலும் வீட்டு சிறு குழுக்களிலும் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து வருகின்றனர். அரசாங்கம் அனுமதியுடன் கட்டப்பட்ட தேவாலயங்கள் தீவிரமாக AI ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகின்றனர். கடந்த மே மாதம் முதல் வெளிநாட்டு கிறிஸ்தவ மிஷனரிகள் சீன தேசத்தை விட்டு வெளியேறும்படி அரசாங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சீன சுவிசேஷர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர். எல்லா தேவாலயங்களிலும் கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்ட பாடலை முதலில் கண்டிப்பாக பாட வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது. என்னதான் சீன தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் பெருகி வந்தாலும் அத்தேசத்தில் கிறிஸ்தவர்கள் பெருகி வருகின்றனர். பாதாள ரகசிய ஆராதனை குழுக்கள் பெருகி வருகின்றது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் அசைக்க முடியாத விசுவாசம் பெருகி வருகின்றது. இவை அனைத்தும் தேவ ஆவியானவர் சீன தேசத்தில் நிகழ்த்தி வரும் ஒரு ஆவிக்குரிய அசைவு ஆகும். சீன கிறிஸ்துவர்கள் ஒடுக்கப்பட்டாலும் எத்திசையிலும் வேகமாக கிறிஸ்துவுக்குள் பெருகி வருகின்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்திய தேசத்தின் அநேக இடங்கள்ல எழுப்புதல் பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். குறிப்பா இந்திய தேசத்தின் பழங்குடியினர் மத்தியில எழுப்புதல் அக்கினி பரவி கொண்டு வருது. அங்கு நடக்கிற காரியங்களை ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம்.
இந்தியாவில் 10 கோடி பழங்குடியினர் வாழ்கின்றனர். இந்திய ஜனத்தொகையில் இவர்கள் 8.6% ஆகும். மலைப்பகுதியில் வாழும் பழங்குடியினர்கள் பொதுவாக நவீன கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பதில்லை. அவர்களுடைய கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் முற்றிலும் மாறுபட்டவை. வெளி உலக நபர்களை சீக்கிரத்தில் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவத்தின் அன்பு இப்பொழுது மலைவாழ் மக்கள் மத்தியிலும் பழங்குடியினர்கள் மத்தியிலும் சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்திருக்கின்றனர். வட மாநில பகுதிகளில் உள்ள ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் உள்ள ஓராவன், முண்டா, சந்தாலி, கோண்ட், மால்தோ, பீல், குக்னா, வசாவா போன்ற மக்கள் மத்தியில் அதிகமாக எழுப்புதல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து வருகின்றனர். பெரும்பாலும் இவர்கள் திராவிட இனத்தை சார்ந்த பழங்குடி மக்களே ஆவார்கள். அதேபோல் தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இருளர், குறும்பா, கானி, மலையாளி ட்ரைப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், யனடி போன்ற பழங்குடியின இனத்தவர்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போர் பெருகி வருகின்றனர். நற்செய்தியாளர்கள் உள்ளார்ந்த மலை கிராமங்களில் அவர்களை சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதன் விளைவாக லட்சக்கணக்கானோர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டே இருக்கின்றனர். அது மட்டுமின்றி வடகிழக்கு இந்திய பகுதிகளில்தான் அதிகமாக பழங்குடியின இனத்தவர்கள் வாழ்கின்றனர். வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேசத்தில் மட்டும் 68% பழங்குடியினர் வாழ்கின்றனர். அங்கு மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து வரும் மிஷனரிகளின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். போதை வஸ்துக்களுக்கு அநேகர் அடிமையாய் கொண்டிருக்கிற இந்நிலையில ஒரு சுவிசேஷகர் அவருடைய பிள்ளைகளோடு ஒரு மதுபான கடை அருகே நின்று எச்சரிக்கையின் செய்தியை சொல்லி கொண்டு வராரு. அதன் காரியங்களின் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தமிழ்நாட்டில் 18% ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்வதாக கூறுகின்றனர். அதாவது 8 கோடி ஜனத்தொகை கொண்ட தமிழகத்தில் 1,44,00,000 ஆண்கள் தினம்தோறும் குடிக்கின்றனர். இதனால் கடந்த நிதியாண்டில் மட்டும் டாஸ்மாக் அரசு நிறுவனத்தின் வருமானம் 48,000 கோடி ஆகும். ஏழை மக்களின் உழைத்த பணம் வீட்டிற்கு செல்லாமல் டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கிறது. இதை வழி உணர்த்தி தெரு பிரசங்கியார் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜெபசிங் 2 பெண் பிள்ளைகளுடன் டாஸ்மாக் கடை முன்பு நின்று போதிக்கும் எச்சரிப்பின் செய்தி உங்கள் பார்வைக்கு. இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து பாதிப்பு. நீங்க குடிக்கிறதுனால உங்க குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுது. உங்களுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து பாதிப்பு. இந்த குடிப்பழக்கத்தினால உங்க குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுதுன்னா தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடிக்கிறவங்களுடைய அனைவருடைய வீட்டுல வறுமை இருக்குன்னா குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர முடியலையா, இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். 2 கரம் கூப்பி கேட்கிறோம், தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடிப்பழக்கத்தினால் விதவைகளின் தொகை தமிழகத்தில் அதிகமாகி வருவதை குறித்து திருமதி கனிமொழி MP அவர்கள் பேசின காணொளி உங்கள் பார்வைக்கு. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. தமிழகம் எங்கும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகின்றோம். கர்த்தர் தமது வேளையில் டாஸ்மாக் கடைகள் அனைத்தையும் மூடிட நாம் இன்னும் தீவிரமாக ஜெபிப்போம். தன் உடல் ஊனத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்து வரார் ஒரு நபர். விமான பயணத்தின் போது ஆண்டவரை பத்தினதான சுவிசேஷத்தை ஒரு வாலிபர் தைரியமாக பிரசங்கித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம வட மாநிலத்துல சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமைந்திருக்கு. இவைகளை குறித்ததான தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். உங்களுக்கு மீடியா தயாரிப்பு கலையில் ஆர்வம் உள்ளதா?
உங்கள் உள்ளத்தில் பொங்கி எழும் கற்பனைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? ஷாரன் மீடியா அகாடமி உங்களுக்காகவே நிறுவப்பட்டுள்ளது. டிப்ளமோ இன் பிலிம் அண்ட் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ஸ் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. உயர்தர அனுபவம் வாய்ந்த மீடியா வல்லுநர்கள் உங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். அழகிய இயற்கை சூழல் நிறைந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் எங்கள் ஷாரன் மீடியா அகாடமி அமைந்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்ட ஊடகத்துறையில் கால் பதித்திடுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7975148624. உங்க சபையோட வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணுமா? விசுவாசிகளோட உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுமா? அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தி ஆர்க் கனெக்ட் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் சபையோட பேரில் ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் பிரசங்கங்களையும் தேவ வார்த்தையையும் இமேஜஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஃபார்மேட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஒரே நேரத்தில் நோட்டிஃபை பண்ணும். இதில் யூத் குரூப், ப்ரேயர் குரூப், பைபிள் ஸ்டடி குரூப்னு பல பர்சனல் குரூப்ஸையும் உருவாக்கிக்கலாம். ஆப்பில் உள்ள ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கர் அண்ட் ப்ரேயர் டைரி மூலமா உங்கள் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பலப்படுத்தப்படும். உங்கள் சபையில் நடக்கிற நிகழ்ச்சியை இவெண்ட்ஸ்ன்ற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பற்றி யார் தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ஸ் நடக்கிற லொக்கேஷன், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் சபையை டெவலப் பண்ணுறதுக்கான இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆப்குள்ளே இருக்குது. இந்த டிஜிட்டலி க்ரோயிங் உலகத்தில் உங்கள் சபையும் டிஜிட்டலி க்ரோ ஆகட்டும். உங்கள் சபையை தி ஆர்க் ஆப்போட இணைக்க இன்னைக்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள். மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உடல் ஊனம் ஒரு குறை இல்லை, உடல் ஊனத்திலும் நான் என் ஆண்டவரை பத்தி நான் பிரசங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா ஒரு போதகர் தன்னுடைய ஊனத்தையும் கருதாம தன்னுடைய ஊனத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமா பிரசங்கித்து கொண்டு வரார். அவரை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இவர்தான் போதகர் ரமேஷ். இவர் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தை சார்ந்தவர். தன்னுடைய உடல் ஊனமுற்ற சூழ்நிலையிலும் தீவிரமாக தெருக்களில் சுவிசேஷத்தை அறிவித்து வருகின்றார். 1992 ஆண்டு முதல் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வரும் இவர் இயேசு கிறிஸ்துவினாலே தீராத வயிற்று வலியிலிருந்து சுகம் பெற்று இன்று தீவிர சுவிசேஷகராக தேவ பணியை சவால் மிகுந்த சூழ்நிலையில் நிறைவேற்றி வருகின்றார். இவர் கொடுத்த பேட்டியின் காணொளியை காணுங்கள். நான் ரோடுகளில் இருக்கும் ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கைப்பிரதிகளை கொடுப்பேன். அவர்கள் அதை கிழிப்பார்கள். சிலர் என்னை அறைவார்கள். சிலர் என்னை வெறுத்து என்னை திட்டி தவறான வார்த்தைகளாலே திட்டுவார்கள். எனக்கு கிடைக்கிற பென்ஷன் தொகையை வைத்து பஸ் பாஸை எடுத்துக்கொள்வேன். ஆனால் குறிப்பிட்ட மாவட்டத்திற்குள் தான் என்னால் பயணம் செய்ய முடியும். வெளியே செல்லும் பொழுது பணம் செலுத்தி தான் செல்லுவேன். சில நேரம் உணவில்லாமல் தூங்கி இருக்கிறேன். நாம் ஒவ்வொரு நொடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தையும் அவரை குறித்தும் யோசிக்க வேண்டும். நாம் சாப்பிட்டு தூங்கினோம் என்றால் இந்த மாம்சம் உலக ஆசைகளை கேட்க ஆரம்பிக்கும். பிசாசு நம்மை சுலபமாக மேற்கொண்டு விடுவான். ஆனால் நம் மாம்சத்தை நாம் வெறுக்கும் போது ஆண்டவருக்காக வேலை செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆம், சில நாள் உணவு இல்லாமல் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு இருந்திருக்கிறேன். கையில் பணம் இருந்தால் கொஞ்சம் பழங்களையும் வாங்கி உண்டிருக்கிறேன். இல்லை, நான் பேருந்து நிலையங்களிலும் ரயில்வே நிலையங்களிலும் தான் உறங்குவேன். சில நேரம் போலீசார் என்னை வந்து அடிப்பார்கள். தவறான வார்த்தைகளால் திட்டுவார்கள். லத்தியை வைத்து கூட அடித்திருக்கிறார்கள். திருடன் என்று நினைத்து என்னை துரத்தி இருக்கிறார்கள். நான் கை பிரதிகளை கொடுத்து இயேசுவை பற்றியும் என்னுடைய சாட்சியை பற்றியும் பேருந்துகளிலும் பேருந்து நிலையங்களிலும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இவ்வாறு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பயணத்தின் மத்தியில அநேகர் கிறிஸ்துவ குறித்ததான சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகள்ல நம்ம பார்த்திருப்போம். விமான பயணத்தின் போது ஒரு வாலிபர் வைராக்கியமாக தைரியமாக ஆண்டவரை குறித்ததான சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாரு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. லூகாஸ் சாண்டோவல் இந்த அமெரிக்க வாலிபன் குறித்து அநேக காணொளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அமெரிக்காவின் தெருக்களில் சுவிசேஷம் அறிவித்து தெருவில் நடமாடும் பிணியாளிகளை இயேசுவின் நாமத்தினால் சுகப்படுத்துவது இவரது பிரதான ஊழியமாகும். இவரது விசுவாச ஜெபத்தினால் இயேசு கிறிஸ்துவால் சுகம் பெற்றோர் ஏராளம். சமீபத்தில் இவர் பிரயாணம் செய்த விமானத்தில் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அவர் பிரசங்கித்த காணொளி உங்கள் பார்வைக்கு.
get everyone's attention for a moment, my friends. The rapture is coming soon. My friends, that's when all the Christians are going to disappear off the face of the earth. Listen, the rapture is coming soon. But listen, you can be saved when you repent, when you place your faith in Jesus. You will be saved, but that is the only way to heaven. And the mark of the beast is coming as well. Don't touch that shirt. The mark of the beast is coming. They won't let you buy or sell without a chip in your hand. Do not get, I know, listen, do not get the mark of the beast. That will send you to hell. My friends, do not get the mark of the beast. That will send you to hell. I promise you, this is urgent. That day is coming soon. Jesus Christ is coming soon. My friends, listen to my words. Every knee will bow. Every knee will bow before Jesus Christ. Every single knee will bow before Jesus Christ. Every tongue will confess that Jesus Christ is Lord. வட மாநிலங்கள்ல இருக்கிற வட மாநிலத்தவருக்கு சுவிசேஷம் சொல்கிறது மிகவும் கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த சமயத்துல வட மாநிலர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கு. அதை குறித்து ஒரு நடிகர் அழகாக விளக்குறாரு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. நடிகர் ஸ்ரீ இவர் இசையமைப்பாளர் கணேஷ் அவர்களின் மகன். இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்தும் தைரியமான கிறிஸ்தவர். வட மாநிலங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எதிர்ப்பும் உபத்திரவமும் பெருகி வரும் நிலையில் தமிழகத்தில் வட மாநிலத்தவர் லட்சக்கணக்கில் இடம்பெயர்ந்து வாழும் இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்க உள்ள வாய்ப்புகளை பற்றி பேசுவதை காணுங்கள். ஆசாமில் இயேசு பற்றி சொன்னாலே எல்லாரும் அடிக்கிறாங்க. இப்போ கூட 2 நன் அவங்கள டீடைன் பண்ணியிருக்காங்க. இது பைபிளில் இருக்குது. கடைசி காலத்தில் நம்மளுக்கு இந்த போராட்டம்லாம் இருக்கும், ஆரம்பத்தில் தான் இருக்கும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்ம சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பார்த்த முகங்களே பார்த்துக்கிட்டு சுவிசேஷத்தை புறப்பட்டு போய் இயேசு சொன்ன மாதிரி சொல்கிறோமா? இல்லை. நம்ம சர்ச்சு பில்டிங் கட்டுறதுக்கும் நம்ம காணிக்கை வாங்கிறதுக்கும் அடுத்த சர்ச்சுக்கு போகாதீங்க, அடுத்த பாஸ்டர் திட்டுறதுக்கும் ஆர்சி தான் பெருசு, சிஎஸ்ஐ தான் பெருசு, பெண்டகாஸ்ட் தான் பெருசு, ஜெகோவா விட்னஸ் தான் பெருசுன்னு இதுக்கு தான் நேரம் இருக்குது. தவிர ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தோமா? இன்றைக்கி இயேசு நம்மளுக்கு ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்காரு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சென்னைக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்கான நார்த் இந்தியன்ஸ் வேலைக்கு வராங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியன்ஸ் தான். எல்லாருமே பீகார், சத்தீஸ்கர்லேருந்து தான் வராங்க. அவங்கள ரீச் பண்ணி நம்ம இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோமா? அவங்கக்கிட்ட இயேசுவை பற்றி நான் உங்ககிட்ட போய் கிறிஸ்துவ மதத்தை சொல்லுங்கள், அவங்கள கிறிஸ்தவங்களாக மாற்றுங்கன்னு சொல்ல வரல. மத மாற்றமே கிடையாது. இயேசுவை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்கோமா? இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணும்போது ராகுல் ஒரு பீகார்லேருந்து வந்த ஒருத்தருக்கு, அவர் பையனுக்கு பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜ். அந்த மகனுக்கு ப்ரே பண்ணி இயேசு நாமத்தில் அந்த மகன் எனக்கு குணமாக இருக்கான். அந்த குடும்பமே எனக்கு இயேசு ஏற்றுருக்கு. அவங்க இல்லாமல் அவங்க கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகினாங்கன்னு சொல்ல வரலன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வெளியே போய் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. மற்றவங்க கேன்சராக இருக்கவங்களுக்கு போய் அவங்க ப்ரே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனை நார்த் இந்தியன்ஸ், எத்தனை தெலுங்குக்காரங்க, எத்தனை மலையாளி, எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரீச் பண்ணி சொல்கிறதில்ல. உங்களுக்கு சர்ச்சுக்குள்ளேயே சொகுசாக உட்காந்துக்கணும், அங்கே நம்ம காணிக்கை வாங்கிட்டு இது ரொம்ப தவறாக இருக்குது. இது நிஜமான தவறான விஷயம். இன்றைக்கி திறந்த வாசலை இயேசு வச்சுருக்காரு. எத்தனை நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பாவம். அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள், இயேசுவை பற்றி சொல்லுங்கள். மத பிரச்சாரம் பண்ண சொல்லலை. மத பிரச்சாரம் தவறு. கிறிஸ்துவ மதத்தை பரப்ப சொல்ல, இயேசுவின் அன்பை பரப்புங்க. தயவுசெய்து அவங்க எங்கள் சபைக்கு வாங்க, அவங்க சபைக்கு வாங்க, சர்ச்சுகளை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட காணிக்கையை வாங்கி இயேசு அசிங்கப்படுத்திடாதீங்க. அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இயேசு நாம மகிமைப்படணும்னா வெளியே போய் சுவிசேஷம் சொல்லணும், அவ்வளோதான். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், அரக்கோணம் மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற இடங்களில் லட்சக்கணக்கான வட இந்தியர் இடம்பெயர்ந்து வந்து தமிழகத்தில் திறமையாக வேலை செய்து வருகின்றனர். இவர்களின் தொகை சுமார் 45 லட்சம் முதல் 80 லட்சம் வரை உள்ளதாக எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நம் கண் எதிரே உள்ள வட இந்தியர் பணித்தளம் நாம் வாழும் இடத்தின் அருகாமையிலேயே உள்ளது. இவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்த நீங்கள் ஆயத்தமா? வித்தியாசமான இசை முறையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார் ஒருவர். தான் ஏன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத தைரியமாக சொல்கிறார் ஒரு முஸ்லீம் போதகர். சிறுவர்களுக்காக ஏற்படப்பட்ட பைபிள் பி என்கிற ஒரு அருமையான போட்டி. அது மாத்திரம் இல்லாம ஒரு குத்து சண்டை வீரர் ஆண்டவருடைய நாமத்தை எவ்வாறா மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை செய்தி தொகுப்புகளா ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன்.
ஹலோ எவ்ரிவன், ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் இது ஆனுவலாக வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷனில் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். திஸ் இஸ் சீசன் 4. எதுக்காக இந்த ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அழகான குடும்பம்ன்ற ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காருங்க. நான் ஆலோசனை ஊழியத்தில் இருக்கேன். அந்த ஆலோசனை ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்பங்கள் பிரியிற தருவாயில் பதட்டத்தோட எங்கள்கிட்ட வரதை பார்க்குறோம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு காட்லி ஜெனரேஷனாக வளர்க்கறதுக்கு ஆண்டவரோட சமூகத்தில் அது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஊட்டியான அழகான குழு ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதே சமயத்தில் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஃபன், நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் டைமாக இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்த திட்டம் தான் இந்த ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப். ஸோ இந்த சீசன் 4 எங்கே நடக்க போகுது? ஊட்டியில் நடக்க போகுது. அக்டோபர் 1 4 வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா தயவு செய்து உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி அகாமடேஷன்ஸ் தான் இருக்கு, சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டோன்ட் மிஸ் திஸ் ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் சீசன் 4. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த தாளந்தின் அடிப்படையில ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பேர்ல அவருடைய குரலை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வரார். அவருடைய குரலின் நிமித்தமா ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தன்னுடைய ஒரே குரலால் 6 விதமான ஹார்மனி அமைத்து தமிழ் கிறிஸ்துவ பாடலை பாடின கிறிஸ்துவ இசை வல்லுனர். சுவாரஸ்யமான பாடல் காத்திருக்கின்றது. சாம் ஜோசப் விமல்குமார் இவர் ஒரு சிறந்த கிறிஸ்துவ இசை வல்லுனர் மற்றும் பாடகர். தன்னுடைய பாடல் பாடும் வரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்தி பல பாடல்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருகின்றார். தேவந்தே இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இவர் சமீபத்தில் தன்னுடைய முகநூலில் தேவசேனை வானம் மீது என்ற பிரசித்தி பெற்ற டாக்டர் எமில் ஜபசிங் அவர்கள் இயற்றிய பாடலை தன்னுடைய ஒரே குரலால் அக்கப்பெல்லா இசை அமைத்து 6 விதமான ராகங்களை அமைத்து அவரே முழுமையாக பாடின பாடல் தொகுப்பை கேளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கூடும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய ரட்சிப்பின் அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் அவர்களை சந்தித்ததின் காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். அதே போல ஒரு முஸ்லிம் மத போதகர் தான் ஏன் இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு. அவரை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். தான் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மெய்யான தெய்வத்தை வழிபடுகிறார் என்பதை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தும் ஒரு முஸ்லிம் மதத்தை பின்பற்றின சுவிசேஷகர். Muhammad, he had many wives, 11 of them. One of them, she was 9 years old. He was 53. I am 50. I cannot marry a girl that has 9 years old. You cannot. That's abuse. And Muhammad did that. He killed the whole family of a newly bride called Safiya. And he took her as a wife the same time he was returning to Medina. Would you put that as a role model for me today in the 21st century? He had another wife called Rihanna, and he did sex with her, not with her will.
he did against their wills, all these ladies. Are you going to put him as a role model? You cannot compare Jesus with Muhammad. Jesus never killed a person. He never killed an apostate. He never waged a war. So he was a role model for me. That's why I loved Muhammad and I wanted to follow Jesus. வேத வசனத்தை முன்னிறுத்தி சிறுவர்களுக்கு பைபிள் பி நிறுவனம் ஒரு போட்டியை நிறுவியிருந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா இந்தியாவை சேர்ந்த ஒரு சிறுமி அதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க. அங்க என்ன காரியம் நடந்தது அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். பைபிள் பி என்கிற அமெரிக்க நிறுவனம் சிறுவர்கள் வேத வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் டிவி ஷோஸ் போட்டிகளை நடத்தி வருகின்றது. சமீபத்தில் நடந்த போட்டியில் தமிழ் வம்சாவழி சிறு பெண் அஸ்ரிதா போட்டியில் கலந்து கொண்டு வேத வசனங்களை மிக அழகாக மனப்பாடமாக சொல்லிய காணொளி உங்கள் பார்வைக்கு. Ashrita, please recite John 3:25 to 31. John 3:25 through 31. Now a discussion arose between some of John's disciples and a Jew over purification. And they came to John and said to him, Rabbi, he who was with you across the Jordan, to whom you bore witness, look, he is baptizing, and all are going to him. John answered, a person cannot receive even one thing unless it is given him from heaven. You yourselves bear me witness that I said, I am not the Christ, but I have been sent before him. The one who has the bride is the bridegroom. The friend of the bridegroom, who stands and hears him, rejoices greatly at the bridegroom's voice. Therefore, this joy of mine is now complete. He must increase, but I must decrease. He who comes from above is above all. He who is of the earth belongs to the earth and speaks in an earthly way. He who comes from heaven is above all. John 3:25 through 31. வேத வசனம் எளிதாக கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வருகின்றது. நமது இளைய தலைமுறையினர் வேத வசனங்களை ஆர்வத்துடன் படிக்க நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஈரான் தேசத்துல நடைபெற்ற ஒரு UFC குத்துச்சண்டை போட்டியில வெற்றி பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படி அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஈரான் தேசத்தை சார்ந்த வீரர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பேசின காணொளி உங்கள் பார்வைக்கு. Ladies and gentlemen, I'm here with Beneil Dariush. How good does it feel to get a victory over a young up-and-coming fighter like Mateusz Gamrot? I'm sorry, Dana, but I got to take a minute. I need to dedicate this fight. My people in Iran, I know you're struggling. I know you're fighting for freedom. I know it's a tough struggle. I want you guys to know we're praying for you and we love you. Let me tell you one more thing. This might be the most important thing you'll ever hear. There is true freedom, a freedom that no one can take from you in the name of Jesus Christ, the Son of God. Don't ever forget that. If you remember one thing I say, remember that. ஈரான் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அமைதியான எழுப்புதல் தீவிரமாய் பற்றி எரிய ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கான ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இவ்வளவு பிரயாசத்தின் மத்தியில ஏற்படுகிற ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைந்திருக்கு. நீங்க தொடர்ந்து ஜெபிக்க மறவாதிருங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த காரியங்களின் தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. இதே போல அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்துவ செய்திகளோடு உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன்.